உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ உங்க அம்மாவுக்கு மகளா பிறந்திருக்கேன்னா அது உங்க அம்மா அந்த பாகம்பிரியா கோவில வாங்கின வரந்தான். பாகம்பிரியா கோவில் எங்க இருக்கு பாட்டி? திருவாடனை பக்கத்துல இருக்கு. நாளைக்கு பௌர்ணமி நாம எல்லாரும் பாகம்பிரியா கோவிலுக்கு போயிட்டு வரணும் பாட்டி. பாகம்பிரியா கோயிலுக்கு போகணும்னு நாம நினைச்சா நடக்காது. நாம வரணும்னு பாகம்பிரியா நினைக்கணும். மீரா, இப்பதானே பாகம்பிரியாவை நினைச்சிருக்க. பாகம்பிரியாவே உன்னை பார்க்க ஒரு நாள் கூப்பிடும். அப்ப போலாம். சரிம்மா. அம்மா அம்மா, என்ன கோவிந்தா, ஏன் பதட்டமா வர? நம்ம வீட்ல அது நடமாடுதுமா. எது நடமாடுது? அது இருக்கிறது இவ்வளவு நாளா தெரியலம்மா. இப்ப நமக்கு தெளிவா தெரிய வச்சிருச்சுமா. என்ன கோவிந்தா, என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, நம்ம வீட்டுக்கு நாச்சியா வந்திருக்காம்மா. நாச்சியான்னு யார சொல்றீங்க? பேரு சொல்லுங்க. அவங்க பேரை சொன்னா படையே நடுங்குமா. பாம்புன்னா தானே படையே நடுங்கும். பாம்பா வந்திருக்கு. அதாம்மா வந்திருக்கு. அதான் வந்திருக்கு. கிருஷ்ணர் சிலைக்கு துளசி மாலை தான் போடுவோம். இப்ப எது மாலையா இருக்குன்னு வந்து பாருங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. பாருங்க, பாம்பு சட்டையை எப்படி கழட்டி மாலையா போட்டிருக்குன்னு பாருங்க. என்னது அது? கௌசல்யா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பாம்பு சட்டை உரிச்சு போட்டுட்டு போயிருந்துச்சு. அத பார்த்துட்டு தான் கௌசல்யா பாகம்பிரியா கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணா. இப்ப அதே மாதிரி ஒரு பாம்பு சட்டை உரிச்சு போட்டுட்டு போயிருக்கிறத பார்த்தா ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நம்மள பௌர்ணமி அன்னைக்கு புத்த கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ண சொன்னது கூட அம்மா தான் பாட்டி. என்ன சொல்ற மீரா? ஆமாம்மா, அம்மா என்ன தைரியமா வீட்டுக்குள்ள போக சொல்லி சொன்னப்பதான் இதையும் சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால்தான் நான் பாட்டி கிட்ட புத்த கோவில பத்தியே கேட்டேன். நீ கேட்டதுக்கும் பாம்பு சட்டை கழட்டினதுக்கும் ஒரே சமயத்துல நடக்கிறத பார்த்தா பாகம்பிரியா உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆமாத்த, நாளைக்கு தானே பௌர்ணமி. நாளைக்கே எல்லாரும் பாகம்பிரியா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். யாரும் போக வேண்டாம். கௌசல்யா அக்கா மீரா கிட்டே வந்து சொல்லிருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி பாம்பு சட்டை பூஜை ரூம்ல இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம போகாம இருக்க கூடாதுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணி உண்மையா ஒரு விஷயம் நடந்தா கூட எனக்கு நம்ப முடியாம இருக்கு. அவளுக்காக ஏதோ நல்லது பண்றதுக்காக நீங்க எல்லாம் பிளான் பண்றீங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? இதுல எங்க திட்டம் எதுவும் இல்ல. எல்லாம் கௌசல்யா அக்காவோட விருப்பம். கௌசல்யா உண்மையில அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சானா என்கிட்ட வந்து சொல்லட்டும். அப்ப பாத்துக்கலாம். இப்ப யாரும் போக கூடாது. டேய், ஏண்டா இப்படி? அம்மா, நான் சொல்லிட்டேன். யாரும் போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான்.
நிமிஷம் சார். யுவாக்கும் மீராக்கும் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை நீங்க மிஸ் பண்றீங்க. என்ன சொல்ற? அவங்க 2 பேரும் உங்க முன்னாடி சண்டை கோழியா நடிக்கிறாங்கன்னு ஒரு டவுட் இருக்குல்ல? அவங்க உண்மையிலேயே சண்டை போடுறாங்களா இல்ல டிராமா பண்றாங்களான்னு நீங்க கண்டுபிடிங்க. அவங்கள முன்னாடி கோயிலுக்கு போக சொல்லி அவங்களுக்கு தெரியாம நம்ம மாறு வேஷத்துல அங்க போவோம். நம்ம மாறு வேஷத்துல வந்திருக்கிறது தெரியாம அவங்க 2 பேரும் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க அந்யோன்யமா இருக்காங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன சார் சொல்றீங்க? நீ சொல்றது சரிதான். அப்போ யுவா மீராவை கோயிலுக்கு போக சொல்லுங்க சார். நான் வேண்டாம்னு சொன்னாலும் எனக்கு தெரியாம யுவாவையும் அவளையும் அனுப்பி வைக்க தான் போறீங்க. நான் எதுக்கு அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லணும்? அவங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரட்டும். நீங்க யாரும் போகக்கூடாது. மீரா, எங்களை போக கூடாதுன்னு சொன்னாலும் உன்னையும் யுவாவையும் போக சொல்லிட்டாருல, அதுவே போதும். நீங்க 2 பேரும் போய் கௌசல்யா அக்கா சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டுட்டு வந்துருங்க. ம். யுவா, அக்கா, நாளைக்கு மீராவை கூட்டிட்டு பாகம் பிரியா கோயிலுக்கு போயிட்டு வா. கோவிந்தா, அம்மா. இந்த பாம்பு சட்டையை எடுத்துட்டு போய் மரத்து மேல போட்டுட்டு வந்துரு. சரிங்கம்மா. இந்த மீராவை எப்படி கவுக்கலாம்? அம்மா தங்கச்சி, மீராவை கொலை பண்றதுக்காக கௌதம் தான் கூலிப்படை அனுப்பி வச்சான்னு யுவாவை நம்ப வைக்கிறதுக்காக நீ போட்ட திட்டம் எல்லாம் பாழா போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஏதாவது பண்ண போறேன்னு சொன்ன, அதுவும் பண்ணாம இங்க நின்னு பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் எப்படி போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு. ஒரு நல்ல ஐடியா மட்டும் கிடைச்சிட்டா இப்பவே கிளம்பிடுவேன். அண்ணே, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஏமா, இது வரைக்கும் நீ தானமா எனக்கு ஐடியா கொடுத்தது. இப்ப நீ போய் என்கிட்ட ஐடியா கேக்குற? சரி, யோசனை பண்றேன். இந்த யோசனை எப்படி இருக்குன்னு பாரு. சொல்லுண்ணே. அந்த யமுனா நல்லா சமைப்பா. அவகிட்ட சமையல் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு 4 நாள் அவங்க கூடவே இருந்து காரியத்தை முடிச்சிடலாமே. நான் என்ன சமையல்காரியா? நான் போய் யமுனா கிட்ட கத்துக்கணுமா? ஏன்னு நீ வேற. சரி, இன்னொரு யோசனை சொல்றேன். இது எப்படி இருக்குன்னு பாரு. சொல்லுண்ணே. அந்த மீராவோட பாட்டிக்கு மூட்டு வலி இருக்குல்ல, மூட்டு வலிக்கு நிவாரண மருந்து கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள போயிடு, காரியத்தை முடிச்சிடலாம்ல. அண்ணா, நான் என்ன நர்ஸா? நான் போய் அவ பாட்டி கால பிடிக்கணுமா? அட போன உன்ன போய் நான் ஐடியா கேட்டேன் பாரு. என்ன தங்கச்சி இது? நான் என்ன ஐடியா கொடுத்தாலும் நீ வேணாம் வேணான்னு சொல்ற. என்ன செய்யறது? என் மூளைக்கு அவ்வளவுதான் எட்டுது. நீ ஏதாவது சொல்ல. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அண்ணி போன் அடிக்குது. அண்ணன், அண்ணி தோசை மாவு வாங்க போயிருக்காங்க. போனை நீ எடுத்து பேசு. என்ன பண்ணலாம்? தங்கச்சி, மீரா தான் பேசுறா. மீராவா? எடு எடு, ஸ்பீக்கர்ல போடு. மருமகளே, மாமா, எப்படி பாருங்க, நீ இல்லாத வீடு வீடாவே இல்லம்மா. நீ போகும்போது என்ன சொன்ன? நான் உடனே திரும்பி வந்துடும் தானே சொன்னேன். ஏமா இவ்வளவு நாள் அங்கேயே இருக்க?
நீ கொடுத்த காபி இன்னும் வாயிலே இருக்குதுமா. அதுக்கப்புறம் நான் காபி சாப்பிடுறதே விட்டுட்டேம்மா. நீ போட்ட சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் புஷ்பா போடுற சாப்பாடு எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. வாந்தி வர மாதிரி இருக்குதுமா. ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. அத்தை என்னை விட நல்லா சமைப்பாங்க. இல்லம்மா, எனக்கு உன் சமையல் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ இல்லாத வீடு ராணி இல்லாத அரண்மனை மாதிரியே இருக்குதுமா. ஏமா, நீ அங்க இருக்கிறதா உங்க அப்பாவுக்கு பிடிக்காதே? உன்னை பிடிக்காத வீட்டுல எதுக்குமா அங்க இருக்கிற? உன் அருமை பெருமை என்னன்னு எனக்கு தாமா தெரியும். நீ உடனே கிளம்பிங்க வந்துருமா. நான் சீக்கிரம் வந்துடுறேன் மாமா. அத்தை கிட்ட பேசணும். போன் அத்தை கிட்ட கொடுக்குறீங்களா? புஷ்பா தோசை மாவு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காமா. நீ என்ன சொல்லணும்னு சொல்லு, நான் புஷ்பா கிட்ட சொல்லிடுறேம்மா. நாளைக்கு பாகம் பிரியா கோவிலுக்கு சாமி கும்பிட போறோம் மாமா. பாகம் பிரியா கோயிலுக்கா? அது திருவாடனை பக்கத்துல எல்லாம் இருக்கு. எதுக்குமா அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்க? அந்த கோயில நான் பண்ண வேண்டிய பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு, அதான் போறேன். சரி சரி. அண்ணா, யார் யார் போறாங்கன்னு கேளு. யார் யாருமா போறீங்க? நானும் யுவாவும் தான் மாமா போறோம். ஓ, அண்ணா, எத்தனை மணிக்கு கிளம்புறாங்கன்னு கேளு. எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்குமா கிளம்புறீங்க? ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடுவோம் மாமா. அவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது கேட்கணுமா? ஒன்னும் தேவையில்ல, வச்சிரு. சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அத்தை வந்தா சொல்லிடுங்க. சரிம்மா, நான் சொல்லிடுறேம்மா. நீ பத்திரமா ஜாக்கிரதையா போயிட்டு வாமா. சரிங்க மாமா, வச்சிடுறேன். ஏமா தங்கச்சி, நீ அவன் வீட்டுக்கு போறன்னு பிளான் பண்ற. அவ பாகம்பிரியா கோயிலுக்குள்ள போறா. அதுவும் நல்லதுக்கு தானே. போகட்டும், கோவில்ல வச்சு அவளை தீர்த்தரலாம். பாகம்பிரியா கோயில் சக்தியான கோயிலுமா. அதோட விளையாடாதம்மா நீ. அண்ணே, அந்த வீட்ல இருக்கிற அவளை எப்படி போய் கொல்றதுன்னு தெரியாம குழம்பிட்டு இருந்தேன். இப்ப அவளே பௌர்ணமி பூஜைக்கு யுவாவோட தனியா கோயிலுக்கு போறா. போகட்டும், அவளை பழி வாங்க இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தை முழுசா பயன்படுத்திக்கிறேன். அவ போற கோயில் புத்துல பாம்பு இருக்கோ இல்லையோ, ஆனா நான் பாம்போட போறேன். அந்த மீராவை நான் சொன்ன மாதிரி பழி வாங்குறேன். இந்த மாதிரி பல தடவை சொல்லிட்டேம்மா. இந்த முறையாவது நீ சொல்ற மாதிரி நடக்குமா? நடக்கும், நடக்கும். அவ போற பாகம் பிரியா கோயில்ல வச்சே அவளை யுவா கிட்ட இருந்து பிரிக்கிறேன். அவ கதைய முடிச்சு மேல அனுப்புறேன். சந்தோஷ், என்ன எங்கேயாவது வெளியூருக்கு போறியா? ஆமா, நானும் சந்தோஷம் ஹைதராபாத் போறோம். ஹைதராபாத்ல என்ன வேலை? பிசினஸ் விஷயமா ஒரு மீட்டிங் இருக்கு. போயிட்டு நாளைக்கு வந்துடும். சந்தோஷ், நாங்க போயிட்டு வரோம். சந்தோஷ், நீ எதுக்கு அப்பா கூட தேவையில்லாம போற? சாரே கூப்பிடுறப்போ நான் வரலன்னு சொன்னா சார் தப்பா நினைச்சுப்பார்ல, அதான் வேற வழி இல்லாம போறேன். சரி, என் அப்பா கிட்ட வரேன்னு சொல்லிட்ட, போயிட்டு வா. அப்பா கிட்ட ஜாஸ்தி பேசிடாம கேர்ஃபுல்லா இரு. போனதுமே எனக்கு கால் பண்ணு. சரி, ஓகே, வரேங்க. இவங்க ஹைதராபாத் போறத நேத்தே சொல்லியிருந்தா மீராவையும் யுவாவையும் வெயிட் பண்ண சொல்லி நாமளும் பாகம் பிரியா கோயிலுக்கு போயிருக்கலாம். ஆமாமா, நாம போயிருந்தா அவங்களுக்கு துணையா இருந்திருக்கும். பாவம், 2 பேரும் தனியா போயிருக்காங்க. பாகம் பிரியா கோயிலுக்கு யுவாவும் மீராவும் மட்டும்தான் போகணும்னு இருந்திருக்கு. அவங்க நல்லபடியா பார்த்து முடிச்சிட்டு திரும்பி வரட்டும். அடுத்த பௌர்ணமிக்கு நாம போகலாம். அதுக்கு முன்னாடி இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் அந்த அம்மா தீர்த்து வைக்கணும். பிரச்சனை இனிமேல் ஆரம்பிக்க போகுது. கோயிலுக்கு போற 2 பேரையும் வாட்ச் பண்றதுக்காக தான் ஹைதராபாத் போறேன்னு போய் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் இவங்க விஷயத்துல நான் தோத்துட்டேன். ஆனா இந்த தடவை தோக்க மாட்டேன். பாகம் பிரியால் கோயில வச்சு உண்மையை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்.
வா. பாகம் பிரியாவுக்கு பால் முட்டைனா ரொம்ப பிடிக்கும். வாங்கிட்டு போம்மா. சரி கொடுங்க பாட்டி. ஒரு நெய் விளக்கு, 11 முட்டை, 1 லிட்டர் பாலும் வச்சிருக்கேன். உள்ள போய் பூசாரியை பாருமா, எல்லா விளக்கமும் சொல்லுவாரு. ஆ, இந்தாம்மா. ஆ. இந்தாங்க பாட்டி. 500 ரூபாய் தரியேம்மா. செல்ற இல்லையேம்மா. இல்ல வச்சுக்கோங்க. பாகம் பிரியா வாசல்ல உட்கார்ந்துருக்கம்மா. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படக்கூடாதுமா. நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரும் நியாயமா தான் இருப்பாங்க. வாசல்ல இருக்கிற உங்க நேர்மையை பார்க்கும்போது உள்ள இருக்கிற அம்மன் சக்தி தெரியுது. ம். உங்க நேர்மையை நான் கெடுக்க விரும்பல. நாங்க எவ்வளவு பாட்டி தரணும்? 80 ரூபாய் கொடுப்பா. கொடு மீரா. இந்தாங்க. அம்மா, மீதி காசு தரேன், வாங்கிட்டு போ. இந்தா தாயே. ம். பால் எடுத்துக்கம்மா. ம், தேங்க்ஸ்மா. வாங்க. வணக்கம் சாமி. சாமி, எங்க அம்மா பாகம் பிரியாவை ரொம்ப நம்பிக்கையா கும்பிடுவாங்க. ஆனா இப்ப அவங்க இல்ல. என்ன அவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ண சொல்லிருக்காங்க. இங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நேத்து வீட்டுல பாம்பு வந்துச்சு சாமி. வீட்டுக்குள்ள பாம்பு வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியணும். பாம்பு நடமாட்டம் ஒரு வீட்டுல இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கணும். என்ன காரணம்? நாகதேவதைக்கு நேர்ந்துகிட்டு அந்த பிரார்த்தனையை செய்யாம விட்டுருக்கணும். அந்த பிரார்த்தனை விட்டு போயிருந்தாதான் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக பாம்பே வீடு தேடி வரும். ஆனா நாங்க அப்படி எதுவும் வேண்டிக்கவே இல்லையே. நீங்க வேண்டிக்காம இருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் விட்டு போயிருக்கணும். ஒருவேளை கௌசல்யா அம்மா வேண்டிக்கிட்டு விட்டு போயிருக்குமோ? எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுறோம். இருங்க வரேன். ம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பரன்பவர்க்கே கணம் தரும், பூங்குதலால் அபிராமி கடை கண்களே. அம்மனுக்கு சாத்தின புடவை இதை கட்டிக்கிங்க. நாகதேவதை வழிபாடு பண்றவங்க சோறு தண்ணி இல்லாம பட்டினி விரதம் இருந்துதா அதை பண்ணணும். நான் விரதம் இருக்க சாமி. பாலும் முட்டையும் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கோம். முதல்ல பிரகாரத்துல இருக்கிற புத்துக்கு தீபம் போட்டு உங்க மனசுல இருக்கிற வேண்டுதல புத்து மண்ணில எழுதி அது மேல முட்டைய வச்சிருங்க. அப்புறம் பாதி பாலை புத்து கண்ணுல ஊத்திட்டு மீதி பாலை அங்க இருக்கிறவங்களுக்கு தீர்த்தமா கொடுத்துருங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டு வாங்க. அடுத்து என்ன பண்ணுங்கிறத அப்புறம் சொல்றேன். சரிங்க சாமி. சரி சாமி. வா மீரா.